ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் உண்டான அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ண இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் வச்சு இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக். இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்மளோட நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், நம்மளோட சீஸில் இருக்கிற பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் சூப்பராக ரெடியூஸ் ஆயிடும். நம்ம இது யூஸ் பண்ண நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வாங்க இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்கோல் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டான சார்கோல் பவுடராக யூஸ் பண்ணுங்கள். வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். சார்கோல் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நான் முல்தானி மெட்டி பவுடர் அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நம்மளோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரோலின் கிளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த கிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாம் செக்ரிகேட் ஆகாமல் தடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா இந்த பேக்கை ட்ரை பண்ணால் உங்களோட ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோவும் ஆகும். இப்போ இது கூட நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பேக் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் இருந்தால் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். நமக்கு ஒரு பேக் கன்சிஸ்டன்சி வேணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஃபேஸில் அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ண அது நல்லா மிக்ஸ் ஆயிரும். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். மெயின் அதுதான். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, லம்ஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். பட் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நமக்கு பேக் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுற பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிறதுக்காக தான் நான் இன்னொரு பவுலில் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இது எப்படி அப்ளை பண்ணுறது என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த பேக் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோட்டிங் போட்டே இருங்க. ஒரு 3 கோட்டிங் போட்டே இருங்க. நல்ல ஒரு திக் கோட்டிங் போடுங்க. இது ட்ரையாக இருக்கே நமக்கு கண்டிப்பாக ஃப்ரீ டைம்ஸில் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும். நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம எக்கு போட்டிருக்கனால அது நல்லா இறுக்கி பிடிக்கும். நம்மளோட அந்த ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் நல்லா ட்ரை ஆகணும். கம்ப்ளீட் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் தெரியாது. நீங்கள் இதை வீக்லி 2 பண்ணிட்டு வர கண்டிப்பாக உங்களோட பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ படுத்தும். நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். இந்த பேக் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.